என்கிட்ட பணம் இல்லை. நான் வந்து கனவீனம் அடைகிறேன், காரணம் என்கிட்ட பணம் இல்லை. இல்லைடா, உனக்கு நீதிமொழிகள் 13:1 சொல்லுகிறது, பரியாசக்காரன் கடிந்து கொள்ளதை செவி சாய்க்க மாட்டோம். உங்களுக்குள்ள அந்த கேலி, கிண்டல், பரிகாசம் இதெல்லாம் இருக்கும். நகைச்சுவை வேறு, இப்படி பரிகாசம் என்றது ஒரு காரியம் இருக்கும். பிறரை பழித்து பேசுகிறது, பிறர் தோற்றத்தை பழிக்கிறது, பிறர் மாற்றி குரல் பேசி பல குரலில் பேசுறது, இதெல்லாம் ஒரு மாதிரி பரிகாசத்தில் ஒரு பங்கு தான். அதெல்லாம் இந்த பரிகாசக்காரன் எப்பொழுதுமே கடிந்து கொள்ளுதலுக்கு வரமாட்டான். கடிந்து கொள்ளுதல் செவி சாய்க்க மாட்டான். அது அவன் வெறுக்க ஆரம்பிச்சிருவான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்க ஆரம்பிச்சிருவான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் பரிகாசக்காரன், கடிந்து கொள்ள வெறுக்கிறவன் செத்து போயிடுவான். கடிந்து கொள்ளுதல் என்பதே கிடையாது. எப்படி வேண்டாலும் வாழலாம், அப்படிதான் போதனை இருக்கிறது. அதாவது ஆரம்பத்தில் பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் கர்த்தர் நம்ம இருக்கிறவனமா ஏற்றுக்கொள்கிறார், உள்ளே வருகிறோம். ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் என்ன செய்கிறார்? சபையிலே சேர்க்கிறார்.